தேன் என்ற சொல் தித்தித்திடுமா, தீ என்ற சொல் சுட்டுவிடுமா. என்ன ஏழுமலை பாட்டெல்லாம் பலமாக இருக்குது, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். சென்ற பதிவுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீரோட்டம் பார்க்குற பொருட்களே இல்லாமல் தேங்காயில் நீரோட்டம் பார்க்குற மாதிரியும், வேப்பங்குச்சியில் நீரோட்டம் பார்க்குற மாதிரியும், பெண்டுலத்தில் நீரோட்டம் பார்க்குற மாதிரியும், எல்ராடில் நீரோட்டம் பார்க்குற மாதிரியும், பொருட்களே இல்லாமல் ஒவ்வொரு பொருள்லையும் நீரோட்டம் பார்க்குற மாதிரி வெறும் கையாலேயே பார்த்துருப்போம். அதை நீங்கள் பார்த்து அப்படியே குழம்பிட்டுருப்பீங்க. என்னன்னு சொல்லிட்டு, என்னடா இது, ஒரு சிலர் பல பொருளை வச்சு நீரோட்டம் பார்த்தா தண்ணீர் கிடைக்குங்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பொருளே இல்லாமையும் நீரோட்டம் பார்க்கலான்றாங்க. ஒரு சிலர் என்னென்னா தண்ணிக்காக பொருட்கள் வேலை செய்யுதுன்றாங்க. அப்படி இருக்கிறப்போ பொருளே இல்லாமல் எப்படி நீரோட்டம் பார்க்குறது? இப்படி ஏகப்பட்ட குழப்பத்தில் நீங்கள் மூழ்கி போயிருப்பீங்க. உங்களுடைய அத்தனை குழப்பங்களுக்கும் ஒரு தெளிவான பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரோட்டம் பார்க்குற பொருட்கள் நமக்கு தேவையா இல்லையாங்கிறத நீங்களே முடிவு பண்ணுற விதமாக அந்த தெளிவு இருக்கும். தேனுங்கிற சொல் தித்திக்குமா, தீன்ற சொல் சுடுமா அல்லது சுடாதா, இதையெல்லாம் நீங்களே முடிவு எடுத்துக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் யாராச்சும் புதியதாக நம்ம சேனலுக்குள்ளே வரதாக இருந்தால் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இதுக்காக ஒரு உதாரணத்தை நான் உங்கள்கிட்ட முன்வைக்க போகிறேன். அது பார்த்திங்கன்னா செக்ஸியாக இருக்கும். அதனால் விரத நாட்களில் இருக்கிற நண்பர்களாக இருந்தால் இந்த இடத்துல தவிர்த்துருங்க. விரதம் முடிஞ்ச பிறகு நம்ம சேனலில் இந்த பதிவை பாருங்கள். ரொம்ப பயனுள்ள பதிவு. சரி வாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போது தேன் அப்படின்னு எடுத்தோம்னா நாம் சொல்கிறத வச்சு அதனுடைய சுவையை நாம் உணர முடியுமா? எப்போவுமே நம்ம தேனே பார்க்கலை. தேனுன்னா நமக்கு இனிப்பாகுமா? எப்போவுமே நாம் தீங்கிறத ஒன்று உணராமல் இருக்கிறோம் பிறந்தத்திலிருந்து. அப்படின்னா தீ அப்படின்னா நமக்கு அது சுடுமா? அதாவது ஒரு உருவம் இன்னொரு உருவம் ரெண்டும் தொட்டால் மட்டும்தான் உணர முடியும். இப்போ நாக்கு இருக்குது, இந்த உருவம் போயிட்டு தேனுங்கிற ஒரு திரவ உருவத்தை தொட்டால் தான் இனிக்குது அப்படிங்கிறத உணர முடியும். அதே போல் தான் இந்த தீங்கிறதும் நம்மளுடைய உடலை வெப்பம் நெருங்கி வரும்போது தான் சுடுதுங்கிறத உணர முடியும். எப்போவுமே நாம் சுடுறதை பற்றி உணராமல் இருந்தோம்னா நமக்கு தீன்னா சுடுறதை பற்றி தெரிஞ்சிக்க முடியுமா? இல்லை சுடுதா சுடுமா அந்த சொல்? அப்போது நமக்கு அது அந்த வெப்பம் நெருங்கியாவது வந்திருக்கணும் அல்லது தொட்டாவது இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா தீங்கிறது ஒரு உருவம். அந்த உருவம் அது வாயு உருவம், இல்லை திடம். அதை இப்போ விறகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திடம். எப்படி வேணாலும் எடுத்துங்க, அது ஒரு நிலையில்லாத உருவம். அந்த உருவமும் நம்மளுடைய உருவமும் டச் ஆனால் தான் அதை சுடுதுங்கிறத உணர முடியும். இப்போது இதில் தெளிவாக இருக்குது. இதை அப்படியே வச்சுங்க. அடுத்ததாக நாம் செக்ஸ் ரீதியான சில விஷயங்களை பார்ப்போம். இப்போது ஒரு ஆண் இருக்கிறாப்புல, இதே ஒரு பெண் இருக்கிறாப்புல. இந்த ஆணும் பெண்ணும் இணையணும் அப்படின்னா நமக்கு அங்கே என்ன தேவைப்படுது? காம சக்திங்கிறது ஒன்று தேவைப்படுது. அந்த காம சக்தி இருந்தால் தான் இங்கே ரெண்டும் இணைய போகுது, இல்லைன்னா அது இணைய போகிறதில்ல. அப்போது இந்த இரண்டு பேரும் இணைஞ்சி தழுவி அந்த ஸ்பரிசத்துக்கு உட்படும் போது தான் இன்பங்கிற ஒரு உணர்வை அவங்களால உணர முடியுது. இணையாமல் உணர முடியாது. இந்த இடத்துல தேங்காயில் நம்ம நீரோட்டம் பார்க்குறோம். தேங்காவோட வரிசையில் எல்லா பொருட்களுமே எடுத்துங்க. தேங்காய், பெண்டலம், வேப்பங்குச்சி, எல்ராடு, இப்படி எந்த ஒரு பொருளைனா எடுத்துங்க. கையில் வச்சு பார்க்குறதுல இது எல்லாமே அடங்கும். இந்த பொருட்களில் தேங்காயை நம்ம எடுத்துக்குவோம். உதாரணத்துக்கு தேங்காய் இங்கே இருக்குது, நம்ம கை இங்கே இருக்குது. இப்போது
இந்த கையும் இந்த தேங்காயும் இணைஞ்சால் மட்டும்தான் பொருள் வந்து அசையும், இல்லைன்னா அது அசையாது. அப்படி இந்த தேங்காயும் கையும் இணைஞ்ச பிறகு தான் வந்து பொருளே மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகும்போது பார்த்திங்கன்னா பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்த நாம் உணர முடியுது. அப்போது அந்த இடத்துல ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து தழுவுனா தான் அந்த இடத்துல இன்பங்கிற ஒரு உணர்வை உணர முடியுது. இதே இந்த இடத்துல நம்ம கையும் தேங்காய்ங்கிற ஒரு உருவமும் சேர்ந்து தழுவும்போது தான் நமக்கு ஒரு தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்த உணர முடியுது. நல்லா நோட் பண்ணிங்க, தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்த நாம் உணர்கிறோம். இந்த இடத்துல நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படிங்கிறது பிறகு பார்ப்போம். இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த ரெண்டுத்துக்கு எது காரணம். இப்போ வந்து ஒரு ஆண் உறுப்பு நமக்கு வந்து வேலை செய்யுது, அதாவது மூவ் ஆகுது அப்படின்னா எது காரணம்? காமம் காரணம். அதே இந்த இடத்துல தேங்காய் வந்து மூவ் ஆகுதுன்னா எது காரணம்? அதாவது நாம் தண்ணின்னு சொல்லிட்டு எடுத்துக்குவோம், தண்ணிக்காக தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குவோம். இதே இந்த இடத்துல தேங்காவை வந்து நாம் பெண்ணாக எடுத்துக்கணும், கையை வந்து ஆணாக எடுத்துக்கணும். இந்த பெண் வந்து இந்த இன்ப உணர்வுக்காக இயங்கினால் அப்படின்னு நாம் எடுத்துக்க முடியுமா? அதுக்காக தான் இயங்கினால்னு எடுத்துக்க முடியுமா? அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம், நல்லா வாட்ச் பண்ணுங்கள். அதாவது நாம் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அதாவது காமங்கிறது ஒன்று இருந்தால் தான் நமக்கு வந்து உறுப்புகள் வந்து இயங்க ஆரம்பிக்கும், வேலை செய்யும். அதே காமம் நம்ம உடலில் இருந்தாலும் நமக்கு உயிர் இல்லைன்னா அது இயங்குமா? யோசித்து பாருங்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறது பிரபஞ்ச ஆற்றல். அந்த ஆற்றல் தான் நமக்குள்ள உயிராக மனமாக இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த மனமே தான், இந்த காமங்கிறது ஒன்று இருந்தாலும் அந்த மனம் செயல்படாமல் இங்கே அதுவும் அந்த உறுப்புகளை அசைவு பெறாது. அதே காமம் கண்ணை மறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன தான் நமக்கு காமங்கிறது ஒன்று இருந்தாலும் மன இடம் கொடுக்காம வந்து மூவ் ஆகாது. அதே மனசையே, அந்த அறிவியே, அதாவது இந்த உயிர், இந்த பிரபஞ்ச ஆற்றல், அந்த பேரறிவியை இது மறைக்கும். அதாவது காமம் கண்ணை மறைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, அதான் அதை மறைக்கும். அப்படின்னா இந்த காம சக்தி வந்து நாம் அறிவை இயக்க செய்யும். அதுக்கு காரணம் அதை எடுத்தோம்னா இன்னும் ஆசை. இப்போ நாம் ஒரு இடத்துல தண்ணீர் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம் ஆசைப்பட்டோம். இதே இந்த இடத்துல ஒரு ஆண் பெண்ணுக்கு வந்து இந்த இன்பத்தை உணர்றதுக்காக ஆசைப்படுறாங்க. இது இருக்கட்டும், இதையும் நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரெண்டு இடத்துல எது காரணமாக இருக்குது? தேங்காய் வந்து வேலை செய்கிறதுக்கு அறிவு காரணமாக இருக்குது. இதே இந்த இடத்துல ஒரு மனிதனுடைய உறுப்புகள் வேலை செய்கிறதுக்கு எது காரணமாக இருக்குது? காமம் காரணமாக இருக்குது. இதில் உயிரே இல்லாமல் போயிடுச்சு ஒரு உடலில் அப்படின்னா அந்த இடத்துல அது மூவ் ஆகாது. அப்போ அதே அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா, நீரோட்டம் பார்க்குற இடத்துலையும் பார்த்திங்கன்னா, ஒரு தேங்காய் மூவ் ஆகுது அப்படின்னா அங்கேயும் உயிர் இல்லைன்னா வெறும் ஜடத்தில் அது இயங்காது. அப்போ இங்கே எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற சக்தி அறிவு. ஏன், எப்படி அப்படின்னு யோசிக்கிற அறிவு, அந்த அறிவு தான் காரணம். ஏன்னா நம்ம உடம்பில் வந்து இந்த உணர்வு ரீதியாக வந்து இந்த அறிவு வந்து இயங்குது. அப்படி இயங்கும்போது அது மேலே நாம் பொருள் வச்ச பிறகு அது இயங்குது. அதே நமக்கு எனி டைம் அந்த அறிவு இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. அப்போல்லாம் அது இயங்கலை. நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை, ஒரு இடத்தோட தன்மையை தெரிஞ்சுக்கணும், எந்த இடத்துல தண்ணீர் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் போது தான் நாம் அங்கே வைக்கும்போது அதை உணர்கிறோம். அதே போல் தான் நம்ம உடம்புல காமங்கிறது ஒன்று இருந்தாலும் அந்த இடத்துல இன்பத்துக்காக நாம் ஆசைப்படும் போது அந்த இடத்துல மன இடம் கொடுத்துச்சு அப்படின்னா நாம் ஒரு இன்பத்தை உணர்கிறோம். அப்படி உணரணுன்னா அதுக்கு நமக்கு இன்னொரு நபர் தேவை. இங்கே எப்படி வெறும் கை இருந்தாலும் தேங்காய் நமக்கு தேவையோ அதே போல் தான் அங்கே தேவை, அங்கே எப்படியோ அதே போல் தான் இங்கேயும் நமக்கு தேவை. இல்லைன்னா நாம் உணர முடியாது. தேன் நம்ம நாக்குங்கிற உருவத்தில் அந்த தேனுங்கிற உருவத்தை தொட்டால் தான் இனிமை. அதே போல் தான் இந்த இடத்துல உருவமே இல்லாமல் நாம் நீரோட்டம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல
நாம் உணர முடியாது. தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்த. இதே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி உணர முடியும். இப்போது கனவு மூலமாக வந்து நாம் எத்தனையோ விஷயங்களை உணர்கிறோம். அது நடைமுறையில் சாத்தியமாகவும் இருந்திருக்கு. ஒரு சிலது சாத்தியம் எல்லாமே போயிருக்குது. இதே கனவு விட்டுருங்க. நாம் வேறு எங்கேயாச்சும் ஒன்றத்தை நாம் உணர முடியுது. இப்போது நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்கிறத என்னால் உணர முடியும். நான் என்ன நினைக்கிறேங்கிறத உங்களால் உணர முடியும். அப்போது இந்த மனம் அறியும்போது இந்த இடத்துல பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணீரை மனம் அறியும், உணரும். ஆனால் அது கரெக்டாக இந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து அறிய முடியாது. ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் தான் அறிய முடியும். இப்போ உதாரணமாக ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மரத்துக்கும் இன்னொரு இடத்துல இருக்கிற மரத்துக்கும் இடைப்பட்ட தூரம் எது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நமக்கு உருவம் தேவை. ஒரு டேப்போ ஒரு ஸ்கேலோ இருந்தால் தான் அதை நாம் அளந்து இவ்வளோ அளவு இருக்குன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதே அந்த இடத்துல ஸ்கேல் இருக்கிற மாதிரியே கற்பனை பண்ணிக்கின்னு எத்தனை அடி தூரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால் எடுக்க முடியுமா? முடியாது. அப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து பொருள் ஏன் தேவைப்படுது? நீரோட்டம் பார்க்குற பொருட்கள் அப்படின்னா, ஒரு உருவம் இன்னொரு உருவத்தை டச் பண்ணி அதன் ரீதியாக வந்து இந்த மனம் வந்து பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்தை அது தேர்வு செய்யுது. அதை அளக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. உணர்ந்துக்க முடியுது. இதை நல்லா கவனமாக யோசித்து பாருங்க. ஏன்னா எனக்கே சொல்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. இதில் நாம் இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமம் கண்ணை மறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதாவது நமக்கு என்ன தான் அறிவு இருந்தாலும் காம சக்தி அதிகமாகும் போது பார்த்திங்கன்னா நமக்கு அறிவு இழந்துடும். அதுக்கு காரணம் இன்னொன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. எதுக்கு எடுத்தாலும் சலனப்படுற ஒரு சில குணாதிசயம் கொண்டவங்கள பார்த்துருப்பீங்க, இந்த காம வயப்படுறவங்கள. அப்போது இந்த இடத்துல இதுக்கு என்ன காரணமாக இருக்குது? மனம் காரணமாக இருக்குது. அப்போது நாம் முடிவே இதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீரோட்டம் பார்க்குற இடத்துல இருக்கிற சக்தி ஒரு பிரபஞ்ச பேரறிவு. அதே இந்த இடத்துல உடல் ரீதியான சக்தின்னு பார்த்தோம்னா காமம். இந்த காம சக்திங்கிறது வந்து உடல் அழிஞ்சா அது அழிஞ்சு போயிடும். அப்போது இந்த இடத்துல பார்த்தோம்னா மனமே எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. இந்த மனங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னா அங்கே எதுவுமே இயங்காது. ஏன்னா இந்த மனமானது வந்து இந்த பிரபஞ்ச பேரியக்கம். இந்த இயக்கம்தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது. நீரோட்டம் பார்க்குற பொருளானா இருக்கட்டும், நம்ம ஒரு இயந்திர சக்தியானா இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும். இதில் என்ன ஒரு விஷயம், மக்கள்கிட்ட நான் சொல்ல முடியாத திணற ஒரே ஒரு விஷயம், இப்போது ஒரு இயந்திரம் இயங்குது, அதுவும் ஆற்றல் தான். அதுவும் இந்த பிரபஞ்ச ஆற்றலில் ஒரு துளி அது. அது இயங்குகிற விதம் வேறு. அதே நமது அறிவாற்றல் இயங்குகிற விதம் வேறு. இந்த ஆற்றல் வந்து அறியக்கூடிய ஆற்றல், எதையும் தெரிஞ்சிக்கக்கூடிய ஆற்றல். அப்போ வந்து நீரோட்டம் பார்க்குற பொருட்கள் வந்து பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணிக்காக அது தன்னிச்சையாக அது வேலை செய்யுன்னு நினைக்கிறது வந்து நம்மளுடைய அறியாமை. நீங்களே யோசித்து பாருங்க. அப்போது இந்த இடத்துல நாம் தான் அறிய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அப்போது இந்த இடத்துல என்ன தான் நமக்கு காமங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருந்தாலும், மனங்கிறது ஒன்று, நாமோ அதுக்குண்டான பாதையில் சென்றால் மட்டும்தான் இன்பங்கிறத ஒன்று உணர முடியும். அப்படி என்ன தான் நாம் அந்த பாதைக்கு சென்று அந்த இன்பத்தை நாம் உணரணும்னா அது 2 விதம் இருக்குது. ஒன்று சுய இன்பம், இன்னொன்று எதிராளியோட நபரோட சேர்ந்து தான் நாம் அதை உணர முடியும். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணியை நாம் பொருளே இல்லாமல் அந்த துணை எல்லாமையும் நம்மளால் வந்து உணர முடியும். ஆனால் அது இருக்கக்கூடிய இடத்த வந்து தண்ணீரை உணர முடியும். இருக்கக்கூடிய இடத்த வந்து உணரணும் அப்படின்னா நமக்கு இன்னொரு பொருள் தேவை. எப்படி இன்னொரு நபர் வந்து தேவைப்படுதோ ஒரு நபருக்கு, அதே போல் இந்த இடத்துல நமக்கு இன்னொரு உருவம் தேவைப்படுது. அங்கேயும் உருவங்கள் தான், இங்கேயும் உருவங்கள் தான். அதாவது ஆண் பெண்ணுங்கிற 2 உருவம், ஒருத்தருக்கு இன்னொரு உருவம் தேவை. அதே போல் இந்த இடத்துல நாம் நீரோட்டம் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம மனசு கைகள் வழியாக தவழும்போது அந்த கைகளுக்கு இன்னொரு உருவம் தேவை. அப்போ தான் வந்து அதனுடைய அதிர்வை நாம் உணர முடியும். இப்போது நமக்கு ஆசை வருது, ஆனால் ஆசை வருது, அதே அடுத்தவங்களை தழுவும்போது அப்போ எப்படி இருக்குது, உணர முடியுது. அதே போல் தான் வந்து நமக்கு நீரோட்டம் பார்க்குற பொருள் வந்து கையில் இல்லாதம்போது நம்மளால் எதையாவது உணர முடியுமான்னு யோசித்து பாருங்கள். அப்போது அந்த உருவம் இருந்தால் தான் நம்மளால் வந்து இருக்கிற இடத்த நாம் உணர முடியும். தண்ணியை உணர்றது வந்து அப்படியே நாம் உணர முடியும். மனசு உணரும்.
அதே அது இருக்கக்கூடிய இடத்த நாம் உணரணுன்னா அறிவியல் ரீதியாக பொருட்கள் இருக்கணும். ஏன் இந்த இடத்துல இதை அறிவியல் அப்படின்னு நான் சொல்கிறேங்கிறத நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அறிவியல் அப்படின்றத தவறாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அறிவியல் தொழில்நுட்பம் வேறு, அறிவியல் வேறு. அறிவியல் தொழில்நுட்பம் கொண்டு நீரோட்டம் பார்க்குறது வேறு, அறிவியல் முறைப்படி பார்க்குறதுங்கிறது வேறு. அப்படி பார்த்தோம்னா நம்ம பாரம்பரிய கலையில் நீரோட்டம் பார்க்குறது அறிவியல் முறை தான். அதே அறிவியல் தொழில்நுட்பங்கிறது நாம் உருவாக்கி நமக்காக பணிவிடை செய்ய வந்தது அது. ஆனால் இந்த இடத்துல அறிவுபூர்ணமாக நாமளே பார்க்குறது, நாமளே இயங்கிறது, நம்ம மனசை கொண்டு பொருட்களை எடுத்து நாமளே இயங்கிறது. அப்போது அறிவியல் முறைப்படி நான் நீரோட்டம் பார்க்கணுன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்கல்ல, அதுக்காக சொல்கிறேன். எங்கே இன்னும் கூட மூடத்தனமாக இருக்கிறீங்கன்னு. அப்போது மூடத்தனம் நமக்குள்ளே எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அறிவியல்ன்றது நாம் அறிவுபூர்ணமாக தெளிவான பாதையில் சென்று பார்க்குறது பேர் தான் அறிவியல் முறை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் முறைப்படி நமக்காக செய்யப்பட்ட ஒரு பொருள் அறிவியல் தொழில்நுட்பத்தில் நீரோட்டம் பார்த்தோமா இல்லை அறிவியல் முறையோட நீரோட்டம் பார்த்தோமான்றது நாம் யோசிக்கணும். இப்போது நமக்கு வந்து நம்மளால் நினச்சி பார்க்க முடியும். அதாவது ஒரு ஆண் பெண் சேரும்போது ஏற்படுற ஒரு இன்பம் எப்படி இருக்குங்கிறத நம்மளால் உணர முடியும். ஆனால் அந்த ஒரு இன்பத்துக்கு நாம் உள்ளாக முடியுமா? முடியாது. அப்போது அது வெறும் கற்பனை. அப்போது தண்ணீர் இருக்கிறது நாம் உணர்றோம் அப்படின்னா அது ஒன்று நிஜமாகவும் இருக்கலாம் அல்லது கற்பனையாகவும் இருக்கலாம். அப்போது அதை அறிவியல் ரீதியாக அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்த வந்து நாம் உருவங்களை கொண்டு, உருவம் ப்ளஸ் உருவம், எப்படி இங்கே ஒரு நபருக்கு இன்னொரு நபர் தேவைப்பட்டதோ அதுபோல் நம்ம கைக்கு இன்னொரு உருவம் இருந்து 2 கனெக்ஷன் பெற்றால் தான் அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த இடத்த நாம் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுதான் அறிவியல். அப்போது நம்ம வேலையை பிடுங்கி செய்ய வந்த தொழில்நுட்பத்தில் நீரோட்டம் பார்க்குறது தான் வந்து அறிவியல் முறைப்படி நாம் நீரோட்டம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணிக்கிறோம். ஆனால் இங்கே அறிவுபூர்ணமாக தான் பார்த்துட்ருக்குறோம். அது நமக்காக செய்ய வந்தது, இங்கே நாமளே செய்கிறோம். யோசிச்சு பாருங்கள். அப்போது இந்த இடத்துல கற்பனையாக நிஜமான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறது இவ்வளோ அறிவியல் நமக்கு இருக்கும்போது நாம் நீரோட்டம் பார்க்குறது பாரம்பரிய முறையில் இது அறிவியலா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிங்க. இந்த கலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இப்போது நீங்கள் சொல்லுங்கள், தேனுங்கிறது தித்திக்குமா, தீங்கிறது சுடுமா, அல்லது நீரோட்டம் பார்க்குற பொருட்களே இல்லாமல் நீரோட்டம் பார்த்தா அது எப்படி இருக்கும்? எல்லாத்தையுமே டோட்டலாக சிந்திச்சு தெளிவாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களை போல் விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணீர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றியுடன் நாராயணபுரம் ஏழுமலை. வணக்கம் உறவுகளே.